பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அப்ப கடந்த வாரத்துல பொதுவாக தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்களை எப்படி பலப்படுத்தி ஒரு பெரிய சேனைக்குள்ள அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின காரியங்களுக்குள்ள கொஞ்சம் பலத்தை கொண்டு செய்தார் அப்படின்றத பார்த்தோம். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில ஆபிரகாமினுடைய அண்ணன் மகனாகிய லோத்துவையும் அவனுடைய முழு குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் அந்த 4 ராஜாக்கள் வந்து பிடித்து கொண்டு போன பொழுது ஆபிரகாம் எத்தனை பேரை கொண்டு போய் ஜெயம் பெற்றார் சொல்ல முடியுமா? 318 பேர். எத்தனை பேரு? அந்த 318 எலியேசர் என்கிற பெயருடைய கூட்டுத்தொகையா இருந்தது அப்படி நாம பார்த்தோம். நல்லா கவனிங்கம்மா. எலியேசர்னா என்ன அர்த்தம்னு சொன்னானே, தேவன் எனக்கு பலன், God is my helper. தேவனே எனக்கு பலன். அப்ப தேவனே எனக்கு பலன் என்று சொல்லத்தக்க விதமாய் ஒரு 318 பேரை கொண்டு 4 பெரிய ராஜாக்களை ஜெயம் கொண்டு வந்தார். அப்போ அது எப்படி சாத்தியம்? தேவன் உடன் இருந்து அவர்களுக்கு பலன் தந்து அந்த ஜெயத்தை கொடுத்தார். அப்படியே கிதியோனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். பெரிய சேனை, மீதியானியருடைய சேனை அங்கே வருகிறது. ஆனால் கிதியோன் எத்தனை பேரை கொண்டு போய் ஜெயம் பெற்றாரு? வெறும் 300 பேரை கொண்டு ஜெயம் பெறுகிறார். கர்த்தரே சொல்றார், அவர் 32,000 பேரை கூப்பிட்டுட்டு போறார். கர்த்தர் சொல்றாரு, இல்ல இது அதிகம். ஏன்னா இந்த 32,000 பேரை கொண்டு நீ ஜெயம் எடுத்துட்டேன்னா நீ என்ன சொல்லுவன்னா, நாங்க இவ்வளவு பேரா போனதாலதான் என்ன பண்ணோம், ஜெயம் பெற முடிந்தது. அதனால அந்த மகிமையை நான் மனிதனுக்கல்ல தேவன் எனக்கே நான் எடுத்துக்கொள்கிறேன். கர்த்தர் சொன்னார், வெறும் 300 பேரும் பொறுப்பா. இந்த 300 பேரை கொண்டு இந்த நீ காண்கிற திரளான இந்த மீதியானியருடைய கூட்டத்தை நான் சிதறடிப்பேன் என்று சொல்லி ஜெயம் கொடுத்தார். அதே போல தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். தாவீது சிக்லாகிலே இருந்த பொழுது தாவீதும் அவனோடு கூட இருந்த அந்த 600 பேரும் மனுஷருடைய எல்லா காரியங்களையும் அமலேக்கர் வந்து என்ன பண்ணிட்டாங்களா, கொள்ளை கொண்டு போய்விட்டாங்க. தாவீது போய் தேவனிடத்திலே ஜெபிக்கிறார். கர்த்தர் சொல்றார், நீ போ, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். அப்ப தாவீது 600 பேரோடு போகிறார். பாதி வழியில 200 பேரு பலவீனப்பட்டு நின்னுறாங்க, சண்டைக்கு போகல. அப்ப மீதி 400 பேரோட போய் மிகப்பெரிய அந்த சேனையை சிதறடித்து ஜெயம் பெற்று ஒன்றும் விடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலனை கொடுத்து அவர்களுக்கு முன்பாக நின்ற பெரிய சேனையை தாண்ட தப்பிச் செல்ல வழி செய்தார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே செய்ய விரும்புகிறார். திரும்ப அந்த சங்கீதம் 18ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது 18ஆம் வசனம் அதை நீங்க தொடர்ந்து வாசிக்கிற பொழுது தேவன் எப்படி நம்மை தாண்டி செல்ல பண்ணுகிறார் அப்படின்றத பாத்தீங்கன்னா பாருங்க, 27 இருந்து வாசிங்க. 28 பாருங்க, தேவன் சொல்லுகிறார், உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், என்னாலே. அப்ப வசனம் அந்த தாவீது சொல்றார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எப்படி இதை கர்த்தர் செய்கிறார்? ஒரு 4-5 காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்பர் 1, 28ஆம் வசனம், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அப்ப முதலாவது கர்த்தர் செய்கிறது என்ன? தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விளக்கை ஏற்றி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இருளை வெளிச்சமாக்குகிறார். அப்ப உன்னை வெளிச்சமாக்கிட்டா அப்போ உனக்கு முதல்ல உன்னை சுத்தி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய வெளிச்சம் உனக்கு கிடைக்கும். இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன? இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அப்ப கர்த்தர் முதலாவது நம்மை பலப்படுத்தி சேனைக்குள் பாயும்படி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியம், அவர் உன் இருளை, உன் விளக்கை ஏற்றுவார், உன் இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. இரண்டாவது அவர் செய்கிற ஒரு காரியம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை பலத்தால் இடைகட்டி. அப்ப இரண்டாவது கர்த்தர் செய்கிற காரியம், அவர் நம்மை பலத்தால் இடைகட்டுகிறார்.
தேவ பலத்தால் இடைகட்டுறாருன்னா என்னன்னா, உங்களுக்கு அவருடைய பலனை கொடுத்து உங்களை பலவானாய் மாற்றுகிறார். மாத்திரமல்ல, நீங்கள் போக வேண்டிய பாதைகளை செவ்வை பண்ணுகிறார். கரடு முரடான பாதைகளை என்ன பண்றார்? அவர் செவ்வையானதாய் மாற்றுகிறார். அப்படின்னா என்ன? அவர் உனக்கு முன்பாக போய் கோணலான எல்லாவற்றையும் நேராக்கி சரியாக்குகிறார். அல்லேலூயா. மூன்றாவது அவர் செய்கிற காரியம் 33வது வசனம், அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் தலங்களிலே என்னை நிறுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, ஒவ்வொரு மனிதனுக்கென்றும் தேவன் ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். நீங்க வாழ்க்கையில கர்த்தரை அறிந்து இந்த அளவிற்கு நீங்கள் உயர்ந்திருக்க வேண்டும் என்பது அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லையை நியமித்து அந்த எல்லையிலே நீங்கள் வளர்ந்து உயர்ந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். ஆனா பிசாசன அதை பல வகையில கெடுத்து போடுறான். அப்ப கர்த்தர் இந்த நாள்ல சொல்றார், நீ என்னாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவாய், ஒரு மதிலை தாண்டுவாய். அதை நான் எப்படி செய்வேன்னா, உன் கால்களை மான் கால்களை போல இருக்கிறதுல எது வேகமா ஓடுமா? சிறுத்தை, புலி. அதுக்கு அடுத்து எது வேகமா ஓடுமா? மான். சில நேரங்கள்ல இந்த நேஷனல் ஜியோகிராபிக்கெல்லாம் நீங்க பாத்தீங்க, அந்த சேனல்ஸ் பாத்தீங்கன்னா, சிறுத்தை புலியே மான் என்ன பண்ணிட முடியாது, பிடிச்சிட முடியாது. அந்த அளவுக்கு மான் வேகமா தப்பிச்சு ஓடும் பாருங்க. ஏன்னா மான் ஒரு காலடி இங்க வச்சா அடுத்த காலடி எங்க வைக்கும்? அப்படியே ஒரு 10 அடிக்கு கிட்ட தாண்டும். அப்படியே ஜம்ப் பண்ணி போவோம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் கால்களை நான் மான் கால்களை போலாக்கி, அது என்ன சொல்றது? மான் கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களிலே என்னை நிறுத்துவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க மான் கால்களை போலாக்கி இன்னொருத்தவங்களுடைய உயர்தலங்கள்ல போய் ஏறி உட்காரக்கூடாது. உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட உயர்ந்த ஸ்தலங்கள் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரதர், என் கூட தான் பிரதர் படிச்சான், என் கூட தான் படிச்சான், இன்னைக்கு எப்படியோ ஆயிட்டான் பிரதர், நானும் அவனை போல ஆகணும். இல்லை, நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, கர்த்தாவே எனக்கென்று நீர் வைத்திருக்கிற உயரங்களுக்கு என்னை கூட்டி செல்வீரா. அல்லேலூயா. 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே. சுண்டி விரலை பார்த்து நடுவரல அளவுக்கு நானும் வளரணும்னு நினைச்சா கை எப்படி இருக்கும்? 5 உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? 5 விரலும் ஒரே அளவுல இருந்தா உங்களால அந்த கை விரல இருந்து ஒரு யூஸுமே கிடையாது. சாப்பாடை கூட அள்ளி என்ன பண்ண முடியாது. அன்னக்கரண்டி இருக்குது இல்ல, அன்னக்கரண்டி அடிச்சு என்ன பண்ண முடியும்? அப்படியே எடுக்க முடியும், அப்படியே சாய்க்க முடியும். வேற எதுக்கு பயன்படுத்தலாம்? வீட்டுக்கார ரொம்ப பேசினா அப்படியே ஒரு அடி அது வேணா கொடுக்கலாம். எப்படி பிளைனா இருக்கிற ஒரு விஷயத்தால இப்ப நல்லா பாருங்க, இப்படி இருக்குதுன்னு வச்சுங்க, இதால அள்ள முடியும், போட முடியும். ஏதாவது ஒரு பொருளை பிடிச்சி எடுக்க முடியுமா? முடியாது. அப்ப பாருங்க, தேவனுடைய படைப்பிலேயே அவர் நியமிக்கிறார் யார் எந்த அளவு வளர வேண்டும். 5 விரலும் ஒரே அளவு இருக்கக்கூடாது. கட்ட விரல் எப்படி இருக்கணும், சுண்டு விரல் எப்படி இருக்கணும், தேவன் நியமிக்கிறார். அதை போல கர்த்தருடைய வசனம் அழகாய் சொல்லுகிறது, என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களிலே என்னை நிலைநிறுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே அவங்கள போல நான் மாறணும், இவங்கள போல மாறணும் இல்ல, எனக்கென்று நீர் எந்த உயர்ந்த ஸ்தலங்களை வைத்திருக்கிறீரோ அந்த உயரத்திற்கு என்னை கரம் பிடித்து கொண்டு செல்கிறார்கள் கர்த்தாவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அடுத்து அவர் சொல்றாரு 34ஆம் வசனம், என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பலத்தால் இடைகட்டுறேன், உன் இருளை வெளிச்சமாக்குகிறேன், உன் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயர்ந்த ஸ்தலங்களில் வைக்கிறேன். அதற்கு பிறகும் உனக்கு விரோதமாய் சத்துரு எழும்பினா நான் அல்ல, நீயே அவனை எதிர்த்து போரிடும்படிக்கு உன் கைகளை யுத்தத்திற்கு அவர் பழக்குவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதையெல்லாம் செஞ்சு கர்த்தர் சொல்றாரு, என்னாலே நீ ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவாய், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராக என்னாலே ஒரு மதிலை நீ தாண்டுவாய். சரி, இந்த வாரத்திலும் நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம்னா, அந்த 2வது காரியம் 32வது வசனத்தை பாருங்க, வாசிங்க. என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவைப்படுத்துகிற தேவனே. தேவன் நம்ம எப்படி தம்முடைய பலத்தால் இடைகட்டி நம்மை தாண்டி செல்ல, பாய்ந்து செல்ல, தப்பி செல்ல கர்த்தர் உதவி செய்கிறார் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். யார் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல்? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், அதிகமா நம்ம அப்போஸ்தலர்கள் தான் வாசிக்க போறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கணும். சீனாய் மலையில் தூதனோடும்
நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. 38 ஆமா. 39 வாசிங்க. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களை எகிப்துக்கு திரும்பி இல்ல இருங்க ஒரு நிமிஷம். சாரி 58மா தவற வாசிட்டேன். 58 நரகத்துக்கு புறம்பே தள்ளி. நல்லா கவனிங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சீடர்கள் எழும்பி இயேசுவே கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து ரட்சகர் என்று போதிக்க ஆரம்பித்தார்கள். அப்ப அங்க இருக்கிற யூதர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த சீடர்களில் ஒருவனாய் இருந்த ஸ்தேவான் என்கிற ஒரு மனிதனை, ஸ்தேவான் என்கிற கர்த்தருடைய பிள்ளையை நகரவாசலுக்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிந்து கொள்ளும்படி எல்லாம் கல்லை விட்டு எறிகிறாங்க. அப்படி எறிகிறவங்க சும்மா எரியல, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி ஒரு ஆள் கிட்ட, ஒரு பையன் கிட்ட கொடுத்து இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்துக்கடான்னு. கல் எறிகிறதுன்னு என்ன தெரியுங்களா, ஒருத்தனை நடுவில் நிற்க வச்சுட்டு சுற்றி எல்லாம் கல்லை கையில் வச்சுட்டு அடித்து ஒரு கற்குவியலை போல மாற்றி விடுவார்கள். அப்போ அந்த கல் எறிதல்ன்றது எவ்வளவு கொடுமையான ஒரு தண்டனை பாருங்க, அந்த காலத்தில் இருந்தது. அப்படி ஏன் கல்லெறிகிறாங்க தெரியுங்களா, இவன் இயேசுன்ற ஒரு புது கடவுளை பற்றி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யார் கல்லெறிகிறா, யூதர்களே கல்லெறிகிறார்கள். எந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய சந்ததியாக இருந்தார்களோ இஸ்ரவேல் ஜனங்கள், இன்றைக்கும் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் அவர்கள் காத்திருக்கிறார்கள் மேசியா வருவார்னு. ஆனால் தான் அந்தி கிறிஸ்து வர போறான், பிசாசு. ஆமென். பாருங்க, அப்போ யூதர்கள் அவர்களே கொண்டு போய் கல்லெறிகிறாங்க. நீ என்ன இந்த இயேசு கிறிஸ்து பாவி, நாங்க சிலுவையில் அரைஞ்சோம், அந்த இயேசு கிறிஸ்து கொண்டாது அவர்தான் ரட்சகன் எங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி கொண்டு போய் கல்லெறிகிறார்கள். கல்லெறிகிறவங்களாம் சும்மா போல. சிலர் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போறப்ப சும்மா போய் சண்டை போடுறவங்களுக்கு, ஆனா இந்த பீம்புக்கெல்லாம் சண்டை போடுறவன் தான் என்ன பண்ணுவான், ஏய் புட்றா வாட்ஸ்அப் புட்றா சட்டையை புட்றா நவுத்து கிடாச்சிட்டு அப்படியே பேர் பாடியோட போயிட்டு பார்த்துருக்கீங்களா? ஏன் அவர் அந்த வைராக்கியத்தை காண்பிக்கிறார்கள். என்னம்மா, ரெண்டாள் பிடிப்பாங்க, ஆனா அடிக்க பாருங்க, அப்படி பிடிக்கவே கூடாது, விட்டுட்டா சைலண்ட் ஆயிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அப்படிப்பட்டவர்கள் அவங்க துணியெல்லாம் யார்கிட்ட கொடுக்குறாங்களா, சவுல் என்கிற ஒரு வாலிபனிடத்திலே கொடுத்தார்களாம். வாசிங்க. அவனை கல்லெறிந்தார்கள். பாருங்க, சவுல் என்கிற ஒரு வாலிபனுடைய பாதத்துல இந்த சட்டையில. அப்ப இந்த சவுலை எதை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்த ஒரு கர்த்தருடைய பிள்ளையை கல்லெறிந்து கொள்வதை இவரும் பார்த்துருந்தாங்கிறாரா. அடிங்கடா அடிங்கடா, என்ன திமிருந்தா இயேசு பத்தி சொல்லுவான் அப்படின்னு இவரும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சவுல். இந்த சவுல் தான் உலகத்தை கலக்குகிற ஒரு தேவ மனுஷனாய், எந்த இயேசு கிறிஸ்துவை எதிர்த்தாரோ அதே இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற ஒரு மனுஷனாய் கர்த்தர் மாற்றினார். அவர் தன்னை குறித்தே சாட்சி சொல்றார் பாருங்க. அதே 22ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 22 17 21 வசனங்களை வாசிங்க. 22:17. வந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையிலே தரிசித்தேன். அவர் என்னை நோக்கி பாருங்க, இந்த சவுலே சொல்றாரு இயேசுவின் இடத்துல, ஆண்டவரே உம்மிடத்துல விசுவாசித்தவர்களை நான் காவலில் வைத்தேன். ஜெபாலயத்துல கொண்டு போய் கட்டி வச்சு என்ன பண்ணாராம், அடிச்சாராம். அடித்தேன். உம்முடைய சாட்சியான ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற பொழுது நானும் அருகிலே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்தேன். அவரே சாட்சி சொல்றாரு. எப்படிப்பட்ட சவுல், இந்த சவுலை தான் தேவன் எப்படி பலத்தால் இடை கட்டினார். அதுக்காக தான் நான் அந்த இன்ட்ரோடக்ஷனை கொடுக்குறேன். சவுலே சொல்றார், நான் இப்படியெல்லாம் பொல்லாங்கு செய்தேனே, உம்முடைய ரத்த சாட்சியா மரித்த ஸ்தேவான கல்லெறிவதற்கு நானும் சம்மதிச்சேனே, என்னையா ஆண்டவரே அழைக்கிறீங்க? ஆமாப்பா, உன்னதான் அழைக்கிறேன். அப்படி பக்தி வைராக்கியம் உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. டைட்டஸ் தாயப்பன் என்கிற ஒரு ஊழியக்காரர், அவர் சென்னையில் இருக்கிறார் இன்னமும். அவர் மிகப்பெரிய ஒரு பக்தர். மேல்மருவத்தூர் இருக்கிறாங்க இல்லையா, அந்த தெய்வத்தின் மேல வைராக்கியம் கொண்ட ஒரு பயங்கர பக்தர். ஆனா அவருடைய மகன் கோமா ஸ்டேஜில், அமெரிக்காவில் நல்லா வேலை செஞ்சு படிச்சுட்டு இருந்த மகன் கோமா ஸ்டேஜில் போயிட்டாரு.
அதற்கப்புறம் டாக்டருங்கெல்லாம் அமெரிக்காவில் கைவிட்டுட்டாங்க. தோமாஸ் ஒன்று அவர் செத்துறாரு, நீங்கள் உங்கள் ஊருக்கே கூப்பிட்டு போயிடுங்கன்னு சொல்கிறாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மகன் நல்லா வந்து ஆசீர்வாதமாக இருக்கிறான்னு நினைச்ச காலத்தில் இப்படி எதிர்பாராத ஒரு தண்டனை. அந்த நேரத்தில் ஒரு ஊழியக்காரர், ஒரு பாஸ்டர் அந்த ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி செய்ய வந்தாராம். அவர் சொன்னார், என்னாச்சு? சரி நான் வந்து ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னார், அவருக்கு இந்த கிறிஸ்தவர்கள்லாம் என்ன பண்ணாது, அவருக்கு பிடிக்காது. ஆனாலும் இப்போ மகன் சாக கிடக்கிறான், யாராவது ஒருத்தங்க ஜெபம் பண்ணி ஒரு நல்லது நடந்தா நல்ல விஷயம் தானே, சரி ஜெபிங்க அப்படின்னு சொன்னாராம். அந்த ஊழியக்காரர் அழகாய் ஜெபிக்க ஆரம்பிச்சாராம். ஜெபிச்சுட்டு போன கொஞ்ச நேரத்துல பல்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சான் அவர். அல்லேலூயா. டாக்டர்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம், இது எப்படி நடந்தது? கோமா ஸ்டேஜ் போயிட்டாரு, இனி திரும்பவே வாய்ப்பே இல்லை என்கிற சூழ்நிலையில இருந்து அந்த மகன் படிப்படியா அந்த ஐசியூ வார்டுல இருந்து வெளியில வந்து திரும்ப நல்லபடியா வந்து இன்றைக்கு குடும்பமாய் ஊழியம் செய்கிறார்கள். அல்லேலூயா. அவர் பெயர் டைட்டஸ் தாயப்பன். நீங்க யூடியூப்ல கூட என் அழுகையும் ஆனந்த கண்ணீரும் என்கிற தலைப்பிலே யூடியூப்ல அவருடைய சாட்சியை பகிர்ந்திருக்கிறார். அப்ப பாருங்க, தேவன் பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். எந்த இயேசுவை அறிவிக்க கூடாது என்று வைராக்கியமாய் நின்று அந்த இயேசுவின் சீடன் கொல்லப்படுவதற்கு காரணமாய் இருந்த சவுல், அப்படிப்பட்ட சவுலை தேவன் பலத்தால் இடைகட்டி பெரிய சேனைகளுக்குள் பாய்ந்து போகும்படி செய்தார். அல்லேலூயா. தொடர்ந்து அவரை குறித்து அவரே சொல்லுகிற சில காரியத்தை வாசிங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள், புதிய ஏற்பாடு 257வது பக்கம். கலாத்தியர் 1:13-14. நான் யூத மார்க்கத்தில் இருந்த பொழுது என்னுடைய நடக்கை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே, தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி தேறினவனாய் மிகவும் பக்தி வைராக்கியம் உடையவனாய் இருந்தார். நல்லா கவனிங்க, தேவனிடத்துல ஒரு சுவாபம் இருக்கிறது. சங்கீதம் 2:3 நினைக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். நீங்க எந்த மார்க்கத்துல பக்தி வைராக்கியம் உடையவனா இருங்க, கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளுவார். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட சவுல், தேவனை இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்கிறவர்களை துன்புறுத்தின சவுல், கொலை செய்த சவுல், இந்த சவுலை தேவன் சந்திக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல அது இந்த சவுல் என்ன பண்றாரு, இன்னும் அவருடைய வைராக்கியம் வந்து தீவிரப்படுது. அப்ப அவர் என்ன பண்றாரு, பிரதான ஆசாரிகள் இடத்துல போய் கடிதம் எழுதி வாங்குகிறார். என்ன எழுதி வாங்குறாரா? எல்லாம் சொல்லுங்க, என்ன எழுதி வாங்குறாரு? எதற்காக கடிதம் தெரியுங்களா? இந்த இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்கிறவர்களை நான் சிறைபிடித்து கொண்டு வந்து அடித்து துன்புறுத்தி சிறையில் அடைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் வாங்கி கொண்டு தமஸ்கு நகரை நோக்கி போகிறார். அவர் கூட இன்னும் ஒரு சிலர் போறாங்க. போகிற வழியிலே இயேசு அவரை சந்திக்கிறார். பாருங்க, 3ஆம் வசனம். அவன் பிரயாணமாய் தமஸ்குவுக்கு சமீப ஒரு ஒளி பிரகாசித்தது, அவன் தரையில விழுந்தான். இப்ப கர்த்தர் கேட்கிறாரு, சவுளே சவுளே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? எங்க போய்கிட்டு இருக்கிறாரு, சடனா வானத்திலிருந்து ஒரு ஒளி பிரகாசிக்கிறது, ஒரு சத்தம் கேட்கிறது, சவுளே சவுளே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அதற்கு சொல்றாரு, ஆண்டவரே நீர் யார் என்றார். அதற்கு கர்த்தர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். ஆனா சவுல் யாரை துன்பப்படுத்தினாருங்க? சபையை துன்பப்படுத்துகிறார். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை துன்பப்படுத்துகிறார். ஆனா கர்த்தர் என்ன கேட்கிறாரு, என்னையா நீ துன்பப்படுத்துற? அப்ப உங்களை இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய், நீங்கள் ஆலயத்திற்கு வருகிறது நிமித்தமாய் உங்களை ஒருவர் இழிவாய் பேசினால், உங்களை ஒருவர் கேவலமாய் நிந்தித்தால், உங்களை நிந்திக்கிற எந்த கர்த்தரை தரிசிக்கும்படி வருகிறீர்களோ அவரை நிந்திக்கிறார்கள். நான் விசுவாசிக்கிற இயேசுவின் நாமத்துல ஒரு நாள் கர்த்தர் அவர்களை சந்திப்பார். ஒரு நாள் கர்த்தர் அவர்களோடு இடைபெறுவார். அவர்களே வந்து சொல்லுவாங்க, எனக்காகவும் கொஞ்சம் ஜெபம் பண்ணு, எனக்காகவும் ஜெபிச்சுக்க, நானும் சர்ச்சுக்கு வரலாமான்னு கேட்கக்கூடிய நாட்கள் வரும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்றாரு, அப்பா முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம். முள்ளில் அடி உதைச்சிட்டு இருக்க, நீ மனுஷனை துன்பப்படுத்துறன்னு நினைக்கிற, ஆனா நீ என்ன பண்ற, முள்ளில உதைச்சிட்டு இருக்கிறப்பா, உனக்கு கடினம். அவன் சொல்றான், நடுங்கி திகைத்த ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்?
இப்படி கேட்ட உடனே கர்த்தர் சொல்றாரு, நீ போ, அனனியா என்கிற ஒரு தேவ மனுஷன் வந்து உனக்காக ஜெபித்து நீ ஆவியிலே அபிஷேகம் பண்ணப்படும்படியா. நல்ல கவனிங்க ஐயா, இதுல எனக்கு என்ன கர்த்தர் சொல்றார்? இப்ப இந்த சவுலுக்கு கண்கள் மறைக்கப்பட்டது, 3 நாள் ஆச்சு, பார்வை தெரியல, உபவாசம் இருந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அதே நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனனியா என்கிற பெயர் கொண்ட ஒரு மனிதனிடத்தை தமஸ்குவிலே போய் சொல்றார், அனனியாவே, சவுல் என்கிற தர்சீசு பட்டணத்தான் ஒருவன் வந்திருக்கிறான், நீ போய் அவனுக்காக ஜெபம் பண்ணி கை வச்சு ஜெபம் பண்ணு, அவன் எனக்கு சாட்சியா இருக்க போறான்னு சொல்றாரு. ஆனா அந்த அனனியா என்ன சொல்றாரு தெரியுங்களா? பாருங்க 12ஆம் வசனம். அனனியா என்னும் பேருள்ள மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கைகள். ஒரு பக்கம் கர்த்தர் அனனியா கிட்ட சொல்றார், நீ போய் சவுலுக்காக ஜெபம் பண்ணு. இன்னொரு பக்கம் சவுல் தரிசனம் பார்க்கிறார், அனனியாங்கிற ஒரு நபர் வந்து எனக்காக ஜெபம் பண்றது பாரு. இப்ப அனனியா என்ன பண்றாரு பாருங்க, 13ஆம் வசனம். ஆண்டவரே, அவனை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறேனே, இங்கேயும் உம்முடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தும்படிதான் வந்திருக்கிறான். பாருங்க, கர்த்தர் சொல்றார், நீ போய் அவனுக்காக ஜெபம் பண்ணு. ஆனா அனனியா எப்படி பரிந்து பேசுறது தெரியுங்க? ஆண்டவரே, ஒரு விஷயத்த நீங்க மறந்துட்டு பேசுறீங்க. யாருக்கு? கர்த்தருக்கு என்ன பண்றாரு? அனனியா ஞாபகப்படுத்துறாரு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஆண்டவரே? அவன் யார் தெரியுமா? எப்பேற்பட்டவன் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனமாற்றம் அடைந்திருந்தாலும் உங்களுடைய பழைய வாழ்க்கையை வைத்தே உங்களை நியாயம் தீர்த்துக்க எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கும். நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? நீ எப்படிப்பட்டவன் தெரியாதா? இன்னைக்கு நீ சர்ச்சுக்கு போயிட்டா, இன்னைக்கு நீ அல்லேலூயா சொல்லிட்டா, நீ எங்கெங்க இருந்த, நீ எப்படியெல்லாம் பேசுன, அப்படிதானே பேசுறாங்க. இன்னும் எதை பேசுவாங்க? நான் இந்த மட்டில் நிறுத்துகிறேன். நீதானா பார்த்த இயேசு, அப்படித்தானே சொல்றாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, உன்னுடைய பழைய வாழ்க்கையை நான் பார்க்கல, உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற தேவ திட்டத்தை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. அப்ப அனனியா பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு 15ஆம் வசனத்தை, அதற்கு கர்த்தர், நீ போ, என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் உங்களை யாராவது தூற்றனா, ஏளனப்படுத்தி பேசினா சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், என்ன கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசிகளாக மாற்ற போகிறார். அதுதான் மத்தேயுல கர்த்தர் சொல்றார், யார் யாரெல்லாம் என் நாமத்தின் நிமித்தம் உன் சொந்த ஜனமே உன்னை கேவலப்படுத்தி துன்பப்படுத்தி பேசுதா, சந்தோஷப்பட்டு களிகூறு. உனக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அவங்க என்ன பண்ணாங்களா? அப்படியே நிந்தித்தார்கள். அப்போ உன் சொந்த ஜனம், இது பெரிய வெளிப்பாடு பாருங்க. யாரெல்லாம் சொந்த ஜனமே கர்த்தர் நிமித்தமாய் உன்னை நிந்திக்கிறாங்கன்னா உங்களை தீர்க்கதரிசியா கர்த்தர் மாற்ற போறாரு. தீர்க்கதரிசன அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்க போறாரு. நீங்க அவர்களுக்காக ஜெபித்தால் அவர்களை குறித்ததான வெளிப்பாடு உங்களுக்கு வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ போ. உடனே பாருங்க, அந்த அனனியா அழகாய் தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு சொல்லுகிறான். அழகாய் போய் அவர் சொல்றாரு, சகோதரனாகிய சவுலே. எப்படி சொல்றாரு அவரு? சகோதரனாகிய சவுலே, நீ எழுந்துரு, கர்த்தர் நான் ஜெபம் பண்றேன். ஜெபிச்ச உடனே அவர் அபிஷேகத்தினால நிரம்புகிறார். பாருங்க, முதலாவது தேவன் எப்படி பலத்தால் இடை கட்டுகிறார் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய பழைய அடையாளத்தை மாற்றி கர்த்தர் புதிய அங்கீகாரத்தை நமக்கு தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய பழைய அடையாளம் என்ன வேணா இருக்கலாம். ஐயோ அவளா, ஐயோ அவனா, என்ன வேணா சொல்லலாம். ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது பழைய அடையாளத்தை மாற்றுகிறார், புதிய அங்கீகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். முதல்ல இதை நாம விசுவாசிக்கணும். நாம இதை விசுவாசிக்கலைன்னா மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்க முடியாது. நானே ஆமாமா இல்ல, அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. பாருங்க, நம்ம கர்த்தருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மை தாழ்த்தலாம், ஆனால் மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம இல்ல, நான் கர்த்தருடைய பிள்ளைங்க, என் காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வாங்க. நீங்க ரொம்ப இறங்கி போகணும்ன்ற அவசியம் இல்லை. அதான் உங்களை நீங்களே நிந்தித்து கொள்ளாதிருங்கள். குற்ற உணர்வுக்குள்ள இருக்காது. ஐயோ நான் சரியா இது பண்ணலையே, நான் சரியா என் வாழ்க்கை கடந்த காலத்துல இப்படி இல்லையே. நோ நோ நோ, இப்பொழுது நீ புது சிருஷ்டியா இருக்கிறார். கிறிஸ்து இயேசு உன்னை பலப்படுத்தி இருக்கிறார். எப்படி பலப்படுத்தி இருக்கிறார்? உன்னுடைய பழைய பாவி என்னென்ன அந்த சமுதாயம் உனக்கு ஒரு பேரை வச்சிருக்கோம், அந்த பெயரெல்லாம் மாத்திட்டு புதிய அங்கீகாரத்தை கொடுக்கிறார். நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள் என்று. அல்லேலூயா.
அப்ப கர்த்தர் என்னை முதலாவது எப்படி பலப்படுத்துகிறார்? என்னுடைய பழைய அடையாளத்தெல்லாம் அழிச்சிட்டு நான் அவருடைய பிள்ளை என்கிற புதிய அங்கீகாரத்தை எனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இரண்டாவது, கர்த்தர் எப்படி நம்மை பலப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிற பொழுது கர்த்தர் சொல்றாரு, உபத்திரவத்தின் மத்தியிலும் நெருக்கத்தின் மத்தியிலும் நம்மை துதிக்கவும் ஜெபிக்கவும் வைத்து நம்மை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். இதுல என்ன நடக்குதுன்னா, நீங்க பாத்தீங்கன்னா, இவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஜெபிக்கும்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியாய் இருக்கிறார்கள். பவுலும் சீலாவும். என்ன நடக்குது? இவர்கள் ஜெப ஆலயத்திற்கு போகிற பொழுது 16ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. நாங்கள் யாரு? சவுல் என்கிற பவுலும் பர்னபாவும் எங்க போறாங்களா? சாரி, பவுலும் சீலாவும் எங்க போறாங்க? ஜெபம் பண்ணுகிறதுக்கு. ஜெபாலயத்திற்கு போகையில் குறி சொல்லி ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த குறி சொல்லுகிற பெண் பாருங்க, இவங்க ஜெபிப்பதற்காக பவுலும் சீலாவும் ஜெப ஆலயத்திற்கு போகிறார்கள். அங்க வழியில ஒரு குறி சொல்லுகிற ஆவியை உடைய பெண். இந்த பெண்ணுக்கு என்ன வேலை தெரியுங்களா? அவளுக்குள்ள ஒரு குறி சொல்லுகிற ஆவி இருக்கிறது. அந்த ஆவியை கொண்டு என்ன பண்றாங்க? சில எஜமான்கள் அந்த பெண்ணை, சரிம்மா வாரந்தோறும் டெய்லி என்ன பண்ண இந்த இடத்துல உட்காந்து வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் குறி சொல்லி காசு வாங்கி எங்களுக்கு கொடு. இப்பயும் குறி சொல்றவங்க இருக்கிறாங்க தெரியுங்களா? எல்லா நாளும் சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை சொல்லுவாங்க, ஒரு சிலர் வியாழக்கிழமையில சொல்லுவாங்க. அப்படி ஏன்னா அந்த ஆவி அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அவர்கள் மீது வரும். நான் ஒரு முறை மினரா ஸ்கூலாண்ட, இப்போ இருக்குதான்னு தெரியல, மினரா ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வரலான்னு போனேன். எல்லா இடமும் இருக்குது, எல்லா நாளுமே இருக்குதா? இப்ப அதை ஒரு பிசினஸாவே மாத்திட்டீங்க. வாழ்க்கையில கஷ்டமா? உங்களுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியலையா? திருமணம் நடக்கணுமா? வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா? வாங்க. நான் இப்ப யூடியூப்ல விளம்பரம் வருதுங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்பெல்லாம் அது அவ்வளோ ஜோசியத்தை வேணா சொல்லுவாங்க. இப்ப அதையே பயங்கரமா என்ன பண்றாங்க? பிரபலப்படுத்துறாங்க. நான் வந்து பாருங்க, மகளை கூட்டிட்டு வரலான்னு ஒரு வெள்ளிக்கிழமை போனேன். அங்க பார்த்தா ஒரு மாமா உட்காந்துட்டு இருக்கிறார். அங்க எங்க ஒரு அப்படியே ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு எதிர்க்க ஒரு மாமா இருக்கிறார். இவர் ஏன் இங்க இருக்கிறாரு? இந்த 3:30 மணிக்கு அவர் அங்க இருக்கணும்ன்ற அவசியமே இல்லையே அப்படின்னு நான் சரி ஏதோ உட்காந்துருக்க பார்த்தா, குழந்தைய கூட்டிட்டு வரப்ப அந்த வீட்டுல இருந்து ஒரு பெரிய சத்தம் இருக்குது. என்ன விடுங்கடா. ஓ, அப்பதான் புரிஞ்சது இவர் எதுக்கு வந்திருக்கிறாரு? குறி கேட்க வந்திருக்கிறாரு. யார் தெரியுங்களா? அவரு கிறிஸ்தவர் தான். இல்ல 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 மாமா, அந்த மாமா நான் பொதுவா சொல்ற மாமான்னு நம்ம யாரு சொல்றேன் நான். அப்ப இப்ப நம்ம ஒரு இப்ப எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்களா சொல்லலாம், ஏன்னா அவங்க இது பண்ண முடியாது. மற்றவர்களை குறிச்சு நான் என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். அதுக்கு நம்ம தெரியல. நம்ம சொந்தக்காரன் தான் கேட்டால் ஆமா மாமா நான் உங்களை பார்த்தேன்னு சொல்லிடுவேன், தவறு இல்லை. அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் தவறு சொல்லலை. அவருடைய நம்பிக்கை எதில் இருக்குது? குறி கேட்கிற ஒரு ஆவியில இருக்குது பாருங்க. அங்க உட்காந்து இருக்கிறாரு. அப்போதான் ஓ, குறி சொல்லுகிற ஆவி. இது இப்படிதான் குறி சொல்லுகிற ஆவி உடைய ஒரு பெண் சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கிறா தன் எஜமானனுக்கு. எப்படி? அந்த ஆவி சொல்ல சொல்ல வரவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? தட்சணை போட்டுட்டு குறி கேட்டுட்டு போவாங்க. நாள் தட்சணை. அந்த நாள் கரெக்டா சொல்லிடும், வேப்ப மரத்துல உனக்கு விரோதமா இப்படி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க, புளிய மரத்துல ஏதோ கட்டிட்டாங்கன்னு சொல்லும். இதுக்கு பரிகாரம் இருக்குது. அடுத்த வாரம் மாசம் காசு இல்ல, அடுத்த மாசம் வாரத்துக்கும் 2வது வாரத்துக்கும் சேர்த்து பல்கா என்ன பண்ணிடுவாங்க? அடிச்சிருவாங்க. சிலர் இலவசமா சொல்றவங்களும் இருக்கிறாங்க. எது எப்படியோ அது தேவனிடமிருந்து வந்த வெளிப்பாடு அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த குறி சொல்ற ஆவியுடைய பெண் சொல்றா, இவர்கள் யார் தெரியுமா? 17வது வசனத்தை வாசிங்க. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். இவ உண்மை சொல்றாளா பொய் சொல்றாளாங்க? உண்மையதான் சொல்றா. பாருங்க, அப்ப குறி சொல்ற ஆவி உண்மை சொல்லுமா பொய் சொல்லுமா? உண்மையும் சொல்லும், பொய்யும் சொல்லும். முதல்ல உண்மையை சொல்லும். ஏன்னா நீங்க நம்பணும்ல, அது என்ன உண்மைதாங்க. திருவண்ணாமலையில இருக்கிறவருக்கு எங்க வீட்டாண்ட இருக்கிற புளிய மரம் எப்படி தெரிஞ்சது? எங்க வீட்டாண்ட ஒரு உரல் இருக்கிறது எப்படி தெரிஞ்சது? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சிகப்பு புடவை கட்டிங்கிறது எப்படி தெரிஞ்சது? உடனே நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். ஆமா ஆமா, இது என்ன தெரியுமா பிரச்சனை? நம்புறவங்க நம்ம சும்மா இருக்க மாட்டோம். நாம நம்புறதை விட்டுட்டு, ஏக்கா உனக்கு தெரியுமா என்ன கஷ்டம், வா
நான் என்ன பண்றேன், அங்க கூட்டு போறேன் உன்னை, அப்புறம் பாரு வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு. ஒரு பிசாசு போய் 4 பிசாசு உள்ள வந்து உட்காந்துரும். ஒரு நாளும் நான் சொல்றேன், நீங்க அந்த பணத்தை நல்ல சரீர சுகத்திற்கு செலவு பண்ணுங்க, நல்ல பொருட்களை வாங்கி சாப்பிடுங்க, நல்ல மருத்துவத்துக்கு செலவு பண்ணுங்க, தவறில்லை. இல்ல தான தர்மம் செய்யுங்கள், தவறில்லை. ஏன்னா புண்ணியம் தர்மம் தலை காக்குன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க இல்லையா? கர்த்தரே அதை அங்கீகரிக்கிறார். ஏழைகளுக்கு உதவுகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அல்லேலூயா. அது தவறல்ல. தேவையில்லாத இது போன்ற காரியங்களிலே கொண்டு போய் உங்கள் பணத்தை செலவு செய்யாதுங்க. பாருங்க, இந்த ஆவி நன்மை தான் சொல்லுகிறது. ஆனா பவுலுக்கு எப்படி இருந்திருக்கணும், பவுலுக்கு சில சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, கோபம் கொண்டு அந்த ஆவியை கடிந்து கொண்டு இவளை விட்டு போன்னு சொல்றாரு. அந்த ஆவி போயிடுச்சு. இப்ப இதை பார்த்த அந்த எஜமான்களுக்கெல்லாம் கோபம். ஏன் இப்ப ஆவி வாழ்னா வரமாட்டேங்குது, குறி சொல்றதால வந்த வருமானம் போயிடுச்சு. உடனே இவங்க என்ன பண்றாங்க, கொண்டு போய் அந்த ஊர் தலைவர்கிட்ட சொல்லி இவங்க 2 பேரையும் கட்டி வச்சு அடின்னு அடிச்சு நைட்ல சிறைச்சாலையில போட்டு காலை தொழு மரத்திலே கட்டி வைக்கிறார்களாம். பாருங்க 24ஆம் வசனம், 23ல இருந்து வாசிங்கம்மா. மைக்ல படிங்கம்மா, எல்லாரும் கேட்கணும். அநேக அடியடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். 24 அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். கால்கள் தொழுமரத்துல மாட்டுறதுன்னா கால்ல சங்கிலிகளால கட்டி ஒரு முனையை கொண்டு போய் ஒரு மரத்துல, தொழு மரத்துல ஒரு பெரிய மரம் இருக்கும், அந்த கழு மரத்துல மாட்டி வச்சிருவாங்க. அப்ப ஓடவும் முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. மாட்டிக்கினே ஒரு பக்கம் அடி, செம்மாடி அடிச்சு, நம்ம பாஷையில சொன்னார் என்ன அடி, செம்மடி செம்மடி அடிச்சு ரத்தம் சொட்ட சொட்ட பயங்கர, உடலெல்லாம் ரத்தம், காயங்கள். இதற்கு மத்தியில ஒரு காலை வேற கட்டி இழுத்து மாட்டி வச்சிடறாங்க. எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். அந்த நேரத்துல கர்த்தர் அவர்களை பலத்தால் இடை கட்டுகிறார். எப்படி இடை கட்டுகிறார் தெரியுங்களா? பாருங்க 25வது வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். பாருங்க, காவல்ல வச்சிருந்த எல்லாரும் அந்த பாடலை கேட்கறாங்களா, ஜெபம் பண்றாங்களா? நடுராத்திரியில என்ன பண்ணாருங்க, ஜெபம் பண்றாங்க. இதுதான் கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். நீங்க குறி சொல்ற ஆவி மாந்திரிகத்துக்கிட்ட போனா நடுராத்திரில அவன் சூனியம் பண்ணுவான். ஆனா இவர்கள் அடிச்சு துவைச்சு ரத்தம் சிந்தின சூழ்நிலையிலும் நடுராத்திரில என்ன பண்றாங்களா, ஜெபம் பண்ணி பாட்டு பாடி கர்த்தரை துதிக்கிறாங்களா. துதிச்ச உடனே துதிக்கிறதுக்கு ஒரு பலன் வேணுமா இல்லையா? இந்த பலன் எங்க இருந்து வந்தது? தேவன் கொடுக்கிற பலன். அப்போ உபத்திரவத்திற்கு மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை துதித்து பாடுகிறவர்களாய் நாம் இருக்கணும். நேற்று தினத்துல அழகா அண்ணன் தம்பி 2 பேர் வந்தீங்களா? நேற்று தானே, முந்தானேத்த சரி, அழகா பாடிட்டு இருந்தாங்க. நானும் யோசிச்சேன், இவன் இங்க நல்லா பாடுறானே, சர்ச்சில் இவன் சத்தமே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சேன். நான் இன்னைக்கு கூட பார்த்தேன், உன் வாயை தான் பார்த்துட்டு இருந்தேன், இவன் பாடுறானா பாடலையா. ஆனா அங்க பாடுறப்ப வீட்டுல அழகா கேட்குது 2 பேரும். அது யாரு துணிக்கலா இவ்வளவு அழகா பாடுறான், சர்ச்சில் வாய் திறந்து பாடினானே சத்தமே வர மாட்டேங்குது. இனிமேல் அதை மாற்றிக்கொள்ளணும், சர்ச்சில் அழகாய் பாடணும். படித்த பிள்ளைகள் தெரிந்த பிள்ளைகளே நீங்க பாடலைன்னா தெரியாதவங்க எப்படி பாடுவாங்க? அதனால படித்த நீங்கள், தெரிந்த நீங்கள், நீங்க பாடுற சத்தத்தை கேட்டுதான் தெரியாதவங்க ஒரு சில வார்த்தைகளையாவது கேட்டு என்ன பண்ணுவாங்க, பாடுவாங்க. அப்ப பாருங்க, அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே தேவன் அவர்களை பலத்தால் இடை கட்டுகிறார். அவர்கள் துதித்து பாடுகிறார்கள். நடந்தது என்ன தெரியுங்களா? சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியுமாக பூமி அதிர்ந்து உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று. நல்லா கவனிங்க பிரதர், தேவன் எப்படி பலத்தால் இடை கட்டுகிறார். நெருக்கத்தின் மத்தியிலே, ஒடுக்கத்தின் மத்தியிலே நீங்கள் துதித்து கர்த்தரை பாடுகிற பொழுது, பவுல் சீலா கட்டு மாத்திரம் அறலையா, சிறைச்சாலையில் இருந்த எல்லாருடைய கட்டுகளும் அருந்து போனதான். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் சகோதரனுடைய மகள் ஒரு முறை மிகப்பெரிய ஜுரத்தால பயங்கர ஒரு ஃபீவர், நான் பெங்களூர்ல இருக்கேன், அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். டைஃபாய்டு ஃபீவர் பயங்கரமா ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருந்தாங்க. 3 நாள் ஆயும் ஜுரம் குறையல, 103 டிகிரிலே அப்படியே இருக்குது. உடனே அங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்க, நீங்க பாண்டிச்சேரி கூட்டு போயிடுங்க, பிம்ஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் பெங்களூர்ல இருக்கேன், எங்க அண்ணன் சென்னையில இருக்கான், அவன் கூட வரல, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான்.
ஆனா பாருங்க, ஏன் இருதையும் கேட்கல. ஐயோ, ஒரு குழந்தை சின்ன பிள்ளையாச்சே, ரொம்ப பாசமா இருக்கிறோமே. உடனே நான் அங்க ஓடி ஒரு ஜெப கூட்டத்துல ஓடி ஒரு ஊழியக்காரர்கிட்ட சொல்லி, ஐயா ஜெபம் பண்ணிக்கோங்க ஐயா, எங்க அக்கா பிள்ளை இப்படி எல்லாம் கஷ்டப்படுது. அவர் என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணி ஒரு கர்ச்சிப்பை கொடுத்து ஜெபம் பண்ணி, இந்த கர்ச்சிப்பை கொண்டு போய் நீ உன் பிள்ளை அந்த பிள்ளை மேல வச்சு ஜெபம் பண்ணு, கர்த்தர் சுகத்தை கொடுப்பாருன்னு. அங்க இருந்து நான் ஓடி வரேன். வந்தா ஹாஸ்பிட்டல் அப்படியே கடத்தி வச்சுக்கிறாங்க. சும்மா ட்ரிப்ஸ் கூட இல்லை, ஏதோ சுத்தண்ணி கொடுத்து வச்சிருக்காங்க. உடனே அங்கே ஒரு காரை புக் பண்ணி நேராக பாண்டிச்சேரிக்கு கொண்டு போயிட்டு வந்த உடனே முதல்ல என்ன பண்ணா, அந்த ஹேண்ட் கர்ச்சிப் எடுத்து ஜெபம் பண்ணி பிள்ளை மேலே வச்சு என்ன பண்ணிட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன். ஏன்னா அது ஊழியக்காரர் ஜெபிச்சு ஜெபம் பண்ணிட்டேன். பாண்டிச்சேரி கொண்டு போய் அங்கே ஐசியூ வார்டில் வச்சுருந்தாங்க. இரவெல்லாம் நானும் கண் முழிச்சுட்டு இருந்தேன். ஒரு ஆள் தான் கூட இருக்கணும், அதனால எங்கள் அக்கா கூட இருந்தாங்க. நான் அந்த ஹாஸ்பிட்டலுடைய மெத்த மேலே போய் முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு சுகம் கொடுங்க. அந்த பிள்ளைக்காக மாத்திரமல்ல, நான் ஜெபித்த பொழுது நடந்தது என்ன தெரியுங்களா, எங்க அக்கா பொண்ணு விடுதலையானப்ப யார் யாரெல்லாம் அந்த வார்டில் அட்மிட் ஆயிருந்தாங்களோ, ஐசியூ வார்டில் எல்லாரும் கர்த்தர் சுகம் கொடுத்தாங்க. அல்லேலூயா. அப்பதான் நினைச்சேன், கர்த்தரை நோக்கி நீங்கள் நெருக்கத்தின் மத்தியிலே ஒடுக்கத்தின் மத்தியிலே கூப்பிடுகிற பொழுது அப்பொழுது அவர் உங்களை பலத்தால் இடை கட்டுறாரு பாருங்க. அந்த பலன் உங்களுக்கு மாத்திரம் விடுதலை அல்ல, யார் யாரெல்லாம் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் நெருக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அந்த விடுதலை வரும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அப்ப கர்த்தர் எப்படி பலப்படுத்துகிறார், தம்மை துதிக்கிற துதியை நம்முடைய வாயிலே வைத்து நம்மை துதிக்கும்படி செய்து அவர் பலத்தால் இடை கட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மூன்றாவது பாருங்க, தேவன் கர்த்தர் சொல்றாரு, நானே நேரடியாய் உன்னோடு பேசி உன்னை பலத்தால் இடைகட்டுவேன். சில நேரங்கள்ல பாருங்க, எந்த யாருடைய ஆறுதலும் தேறுதலும் நம்மை சமாதானப்படுத்தவே படுத்தாது. சில சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே கடந்து போகிற பொழுது கர்த்தரே நேரடியா பேசினாதான் அந்த இருதயமே சாந்தப்படும், சமாதானப்படும். அப்படி அநேக சூழ்நிலைகளை என் வாழ்க்கையில் நான் கடந்து போயிருக்கிறேன். சில நேரங்கள்ல இனி கர்த்தரை நான் சேவிக்கவே முடியாது என்கிற சூழ்நிலையெல்லாம் வந்த நேரத்திலே, அந்த நேரத்துல தான் கர்த்தருடைய சத்தம் தெளிவாய் என் காதுகளிலே கேட்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் நான் பெற்றுக்கொண்ட வெளிப்பாடுகள் தான் அதிகம். அந்த நேரத்துல வண்டியில போயிட்டு இருக்கிறோம், அப்படியே ஒரு ஆட்டோ கிராஸ் பண்ணி பின்னாடி அந்த ஆட்டோல எழுதியிருக்கோம், இயேசு உன்னை நேசிக்கிறார். அதே நேரத்துல கையை தூக்கி அல்லேலூயான்னு கத்திர அநேக நாட்கள் உண்டு. வண்டியில போறப்போ ஒரு காலை அந்த ஃபுட் பெடல்ல வச்சு உதைச்ச காலங்கள்லாம் இன்னமும் நான் அப்படி செய்வோம் பாருங்க. சில நேரங்கள்ல இது எப்படின்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே போவோம். அந்த நேரத்துல ஒரு காரோ ஒரு ஜீப்போ நம்மள வேகமா கடந்து போகும். பின்னாடி ஒரு வசனம் இருக்கும், பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் செய்வேன். இந்த வார்த்தைகள் வரும் பாருங்க, கர்த்தரே நேரடியாக நின்று நம்மோடு பேசுகிறதை போல இருக்கும். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் ஒரு ஊழியக்காரர் மூலமா எனக்கு சொன்னார், உன்னுடைய ஊழியத்திற்கு இந்த பெயரை வழி, இயேசுவே மெய்யான ஜீவன் உள்ள தெய்வம். இது என்னது, இது இப்படியா ஒரு ஊழியத்துக்கு பேர் வைப்பாங்க? இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இப்படித்தானே. இந்த பெயரை நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நான் ஏத்துக்கவே இல்லை. என் மனசு அந்த பெயரோட ஒட்டவே இல்லை. ஆனா 1.5 வருஷமா நான் சென்னையில திரும்புற இடம்லாம் இயேசுவே ஜீவன், இயேசுவே மெய்யான தேவன், இயேசுவே ஜீவனுள்ள தேவன், மாற்றி மாற்றி இப்படியே வசனங்கள் 1.5 வருஷமா கொடுத்தார். ஒரு நாள் நான் சொன்னேன், ஆண்டவரே இதற்கு மேலும் நான் முரட்டாட்டம் பிடிக்கிறவனா இருக்க மாட்டேன். முழங்கால் படியிட்டு ஆலயத்திலே கரங்களை உயர்த்தி சொன்னேன், ஆண்டவரே இந்த வார்த்தைகளை, இந்த பெயரை நான் அங்கீகரிக்கிறேன். பாருங்க எவ்வளோ கடின இருதயம் உடையவனா நான் இருந்திருக்கிறேன். ஏன், நான் உலகத்தை பார்க்கிறேன். எங்க ஒரு ஊழியத்தோட பேர்னா இயேசு சமாதானம் கொடுக்கிறார், இயேசு விடுதலை கொடுக்கிறார், இயேசு வருக, இப்படிதானே இருக்கணும். அது என்ன இயேசுவே மெய்யான ஜீவனுள்ள தெய்வம், ஜீசஸ் தி ட்ரூ லிவிங் காட், இது எப்படி வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தா கர்த்தர் சொன்னாரு, அந்த பெயரிலே ஒரு வல்லமை இருக்கிறது. ஊழியம் உன்னுடையதல்ல, ஊழியம் என்னுடையது. அப்பதான் கர்த்தர் சொன்னார், பலார்னு அடிச்சு சொன்ன மாதிரி, சப்பா ஊழியம் உன்னுடையது, உன் பேர் நான் மாத்த சொல்லலப்பா, என் ஊழியத்திற்கு நான் கொடுக்கிற பெயர், இதை ஏற்றுக்கொள்ளும். கொஞ்சம் கடினமா சொன்னார் பாருங்க, அப்படியே நான் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. நான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போனப்ப கூட ரெஜிஸ்டர் கேட்கிறான், இதை வேற ஏதாவது பேர் மாத்த முடியுமா? ஏன், அந்த பெயர் உறுத்துது. இட் சேஸ் ஜீசஸ் தி ட்ரூ லிவிங் காட், இயேசுவே மெய்யான ஜீவனுள்ள தெய்வம் அப்படின்றப்ப எப்படி இருக்குது அந்த பேரு? அப்படியே இடி எடுத்து இருதயத்துல இறக்குற மாதிரி இருக்குது இல்லையா, அப்படியே நங்குரத்தை பாய்ச்சுற மாதிரி இருக்குது இல்லையா. கர்த்தர் சொன்னார், இந்த பெயரிலே நான் ஒரு வல்லமையை வைத்திருக்கிறேன்,
ஆகவே நீ மறக்க, இது உன்னுடைய ஊழியம் அல்ல, இது என்னுடைய ஊழியம் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஆனால்தான் எரேமியா 10:10 அந்த வசனத்தை கொண்டு அந்த ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் பாருங்களுக்கு அழகா இது சொல்லுது. இயேசுவே மெய்யான தேவன், அவரே ஜீவன் உள்ள ராஜா அப்படின்னு அதுல வரும். எரேமியா 10:10 எடுத்தீங்கன்னா அதுதான் நம்முடைய ஊழியத்தின் பெயர். அப்ப கர்த்தரே சில நேரங்களிலே நேரடியாய் நம்மோடு இடைபடுகிறார். பவுலுடைய வாழ்க்கையிலே அப்படியே கர்த்தர் இடைபடுகிறார் பாருங்க. 18ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 18:7-10-11 வசனங்களை வாசிங்க. அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான். அவன் வீடு ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததாய் இருந்தது. ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்து என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். பாருங்க, இவர் போகிற இடமெல்லாம் இவருக்கு எதிர்ப்புகளை சந்திக்கிறார். பவுல் எதை சந்திக்கிறாரு? ஒரு இடத்துல புடிச்சு அடிக்கிறாங்க, ஒரு இடத்துல கொலை பண்ணியே போட்டுட்டாங்க. அப்புறம் எல்லாம் கூடி நின்று ஜெபிச்ச உடனே திரும்ப எழுந்து அதே இடத்திற்கு இப்படி எங்கெல்லாம் இயேசுவை அறிவிக்கிறாரோ எல்லா இடங்களிலும் எதிர்ப்பு. உங்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே கர்த்தர் அப்படிப்பட்ட தொடர்ச்சியான எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்க கூடும். அப்ப கர்த்தர் சொல்றாரு, கவலைப்படாத, நானே உன்னோடு நேரடியாய் இடைபடுகிற நேரம் வந்திருக்கிறது. பவுலோடு இடைப்பட்ட தேவன் உங்களோடும் இடைபடுவார். அப்ப கர்த்தர் சொல்றாரு பாருங்க, 9வது வசனம், ராத்திரியிலே பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பாருங்க, மரண இருள் சூழ்ந்திருக்கிற நேரத்திலே கர்த்தர் வந்து பவுலிடத்திலே சொல்லுகிறார், நீ பயப்படாத, உன் மேல ஒருவனும் கை போடுவதில்லை, தைரியமாய் நீ பேசு. அல்லேலூயா. வீட்டு போறீங்களா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சரி, அப்ப பாருங்க, கர்த்தர் நேரடியாய் தம்முடைய வார்த்தை கொடுத்து பவுலை என்ன பண்றாரா? திடப்படுத்துகிறார். அப்ப இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவரே எந்த காரியத்திலும் நான் சமாதானம் அடைய முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால், நான் விசுவாசிக்கிறேன் அல்லது நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நேரடியாய் இடைபட போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நேரடியாய் என்னோடு பேசுங்க ஆண்டவரே. நீங்க பேசினா என் சூழ்நிலை மாறும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் மாறும் என்கிற சூழ்நிலை உங்களுக்கு இருந்தால் கர்த்தர் அப்படியே அதை செய்து கொடுப்பார். ஆமென். அது மாத்திரமல்ல, இன்னும் அநேக நேரங்கள் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது 27, 24, 25 வாசிங்கம்மா. பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். பாருங்க, பவுலையும் சீலாயும் எல்லாரையும் வேறு நாட்டுக்கு கொண்டு போறாங்க, கடல் பயணமாய் போகிறார்கள். ஆனா நடக்கிறது என்னன்னா, சொல்லுங்க, நடக்கிறது என்னன்னா, அந்த கப்பல் பெரிய சேதப்படுகிறது. இருந்த பொருட்கள் எல்லாம் தூக்கி கடல்ல போடுறாங்க. ஆனாலும் சேதம் நிக்கல, புயல் காற்று பயங்கரமா வீசுது. ஆனா இதை முன்னாடியே பவுல் சொன்னார், வேண்டாம் நம்ம தங்கி இருப்போம். ஆனா அவங்க கேட்கல. அப்ப கர்த்தர் பவுல் என்ன பண்றாரு? அதிகாலையில எழுந்து 14 நாளுக்கு பிறகு மாலுமிகள் கடல் கப்பல் அந்த எல்லாரையும் சொல்றாரு, பயப்படாதீங்க. நேற்று இரவு அவர் பாருங்க அழகா சொல்றாரு பாருங்க, 23ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, அவர் அழகா சொல்ற, நான் சேவிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டவருமானவருடைய தேவனுடைய தூதனானவர் என்னிடத்திலே வந்து சொன்னாரு, நீங்கள் ஒருவரும் மரித்து போவதில்லை. இல்லாட்டி வேற யாரும் திடப்படுத்தி இருக்க முடியாது. எல்லாம் மரணம் வந்துடுச்சுன்னு பயந்து சாப்பிடாம இருக்கிறாங்க. பவுலும் சாப்பிடாம இருக்கிறாரு, ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் வந்து சொல்றார், பவுலே பயப்படாதே, நீ மரித்து போவதில்லை, உன் நிமித்தம் நீங்கள் எல்லோரும் காக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், எப்படி மூன்றாவது அவர் பெலனால் இடை கட்டுகிறார்னா, அவருடைய வார்த்தையை தம்முடைய தூதனை கொண்டு நமக்கு சொல்லி, ஒருவேளை சபையில கேட்கிற இந்த வார்த்தை ஒரு தூதனுடைய வார்த்தை போல உங்களுக்கு இருக்கக்கூடும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ மரித்து போவதில்லை. நீங்க நினைக்கலாம், ஐயோ நான் இப்படி இந்த சூழ்நிலையிலே இருந்து மரிச்சிருவனும். இல்லை, நீ ஒரு நாள் மரித்து போவதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார்,
உன்னை ஆட்கொண்ட நான் சொல்லுகிறேன், நீ மரித்து போவதில்லை. நீ மாத்திரமல்ல, உன் நிமித்தம் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். உன் நிமித்தம் உன்னை சுற்றி இருக்கிறவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். ஏன் தெரியுமா? நீ எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவனாய் இருக்கிறாய். நீ என்னுடைய நாமத்தை பற்றி கொண்டு விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறபடினாலே உன் நிமித்தமாய் நீயும் மறிக்க மாட்ட, உன் கூட இருக்கிறவங்களை நான் மறியாமல் பாதுகாப்பேன். ஆனா ஒரு சில இழப்புகள் வரலாம், சில பண விரயங்கள் வரலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து. அப்ப பாருங்க, இந்த வார்த்தைகளை கர்த்தர் நேரடியாய் சொல்லுகிற பொழுது, தூதனை கொண்டு சொல்லுகிற பொழுது, பவுல் மாத்திரம் திடப்படல, பவுலை கொண்டு அவனோடு கூட இருந்த எல்லாரையும் தேவன் திடப்படுத்துகிறார். ஆமென். அப்ப பாருங்க, அவர் 33 சொல்றார், பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கிறீர்கள், ஆகவே போஜனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவரே, இன்றைக்கு நானே அமிழ்ந்து போகிற சூழ்நிலையில இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை என்கிற கப்பல் மூழ்கி போகிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறது. இதற்கு மத்தியிலும் நான் உம்மை விசுவாசமாய் உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறபடினாலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, கவலைப்படாதே மகனே மகளே, நீ அந்த காரியத்திலே அமிழ்ந்து போவதில்லை, உன் வாழ்க்கை என்கிற படகு மூழ்கி போகாது, நான் உன்னையும் விடுவிப்பேன், உன் நிமித்தமாய் உன்னோடு கூட இருக்கு உன் குடும்பத்தாரையும் விடுவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். 4வது ஒரு காரியம், தேவன் எப்படி பவுலுடைய வாழ்க்கையிலே திடப்படுத்துகிறவராய் வெளிப்பட்டார் தெரியுங்களா? எந்த பவுலை கொண்டு, எந்த பவுலுக்கு விரோதமாய் எல்லாம் எதிர்த்தாங்களோ அதே பவுலை கொண்டு அடையாளங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் செய்தார். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது, அப்போஸ்தலர் 19 அதை எடுத்துக்கங்க. 19 பாருங்க, 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பவுலின் கையினாலே விசேஷித்த அற்புதங்களை செய்தார். நல்லா கவனிங்க, தேவன் எப்படி திடப்படுத்துறாரு பாருங்க. பவுலை நீ சோர்ந்து போயிடாத, என் வல்லமையை நான் உனக்கு தரிப்பிக்கிறேன். அப்படின்னா என்ன நடக்குது? எந்த பவுலை நிந்தித்தார்களோ, எந்த பவுலை எதிர்த்து நின்றார்களோ, அந்த பவுலை கர்த்தர் பலத்தால் இடை கட்டுகிற பொழுது வரங்களாலும் வல்லமைகளாலும் நிரப்புகிறார். என்ன நடந்தது பாருங்க, அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட்டார்கள், வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு போயின. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களை வரங்களாலும் வல்லமையினாலும் இடை கட்டுகிற பொழுது நீங்க போடுற சட்ட துணி கூட அற்புதத்தை செய்யுங்க. நீங்க வச்சிருக்கிற ஹேண்ட் கர்ச்சீஃப் அற்புதத்தை செய்யும். நீங்க யூடியூப்ல பார்க்கலாம், ஒரு ஊழியக்காரர் சீடியை கொடுப்பார், பவர் பவர்னு சொல்லுவாரு, உடனே ஒரு ஆண் விழுவாங்க, எல்லாம் அதை எடுத்து கிண்டல் பண்ணாங்க. உண்மை என்ன தெரியுங்களா? அந்த ஊழியக்காரர் தான் எனக்கு ஜெபம் பண்ணி ஹேண்ட் கர்ச்சீஃபை கொடுத்தது பெங்களூர்ல. அவருடைய ஊழியத்துல 1.5 வருஷம் நான் அசிஸ்டண்டா இருந்தேன். நான் பார்த்துருக்கேன், ஒரு கேன்சர் பேஷண்ட், ஒரு அம்மா மூக்குல டியூபோட வந்தாங்க. இன்னமும் அந்த சாட்சி யூடியூப்ல இருக்கு. மூக்குல எப்படி வந்தாங்க? டியூபோட வந்தாங்க. அவர் கேட்கிறாரு, என்ன பிரச்சனை? 4th ஸ்டேஜ் கேன்சர். இவங்களால என்ன பண்ண முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாது, டியூப் வழியா தான் தண்ணி உள்ள போகணும். அவர் என்ன பண்ணாரு, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துன்னு வாங்கினார். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணிட்டு நம்ம அந்த தண்ணியை குடிமா, வாய் வழியாமே குடிமானாரு. கடகடன்னு அந்த அம்மா குடிச்சிச்சு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அடுத்த மாசம் மீட்டிங்க்கு வருது, டியூப் இல்லை, ஒன்றும் இல்லை, வந்து பிஸ்கெட்டும் இட்லியும் சாப்பிடுது. அல்லேலூயா. யூடியூப்ல இருக்க போய் செக் பண்ணி பாருங்க, பால் தாசன் மிரக்கிள் கேன்சர் பேஷண்ட்னு போட்டு பாருங்க. ஒரு வயசான அம்மா வரும், அந்த அம்மா டான்ஸே ஆடிட்டு போனாங்க. 2வது மாசம் வந்து கர்த்தர் சுகம் கொடுத்தார். யாரை நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறபடினாலே உன்னை நிந்திக்கிறார்களா? நீ ஜெபம் பண்ண, ஆண்டவரே, பவுலை வரங்களினாலும் வல்லமையினாலும் நிரப்பின கர்த்தர் என்னையும் அப்படி நிரப்புங்க ஆண்டவரே. நான் ஜெபித்தா சுகம் நடக்கணும், நான் ஜெபித்தா பிசாசுகள் ஓடணும், என் கைப்பட்டா சுகம் அடையணும். ஆனா என் நாமம் அல்ல, உம்முடைய நாமமே மகிமைப்படணும். உங்களை நிந்திக்கிறாங்களா? நீங்க கேளுங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க கர்த்தாவே. பவுலை திடப்படுத்தி பலப்படுத்தின கர்த்தர் என்னையும் வரங்களினாலும் வல்லமைகளினாலும் நிரப்புவீர்களாக. ஆமென். அது மாத்திரமல்ல, நடந்தது என்ன தெரியுங்களா? 13ஆம் வசனம். அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சில பொல்லாத ஆவிகள் பிடித்திருவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு சொல்லுகிறேன் போ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிசாசு சொல்லுது, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீ யாருன்னு கேக்குது. அப்ப இதுல இருந்து என்ன பண்றார் கர்த்தர்? எந்த பவுலை நிந்தித்தார்களோ அந்த பவுலுடைய நாமத்தை உயர்த்துகிறார்.
அப்ப கர்த்தர் எப்படி உன்னை பலத்தால் இடை கட்டுகிறார்? உன் நாமத்தை குறித்து தூஷணம் சொல்லிட்டு வராங்க இல்லையா, அவன் அப்படி இவன் இப்படி இவன் இப்படின்னு சொல்லிட்டு வராங்கல்ல, உன்னை பத்தி அவதூறு பேசுறாங்கல்ல, அதே ஜனத்திற்கு முன்பாக கர்த்தர் உங்களுடைய நாமத்தை உயர்த்தும்படி செய்வார். அவர்களுக்கு நீங்கள் போய் ஜெபித்து சுகம் வரும். நீங்க விசுவாசிங்க. ஆமென். முதலாவது நீங்க விசுவாசிக்கும், கர்த்தர் என்ன பயன்படுத்துவார், நான் ஜெபித்தா அற்புதம் நடக்கும் அப்படின்னு நீங்க முதல்ல விசுவாசிங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துவார். நீங்க முதல்ல அதை விசுவாசிக்கணும். ஆமென். அது மாத்திரமல்ல, இன்னும் என்ன நன்மைனா, மாய வித்தக்காரர்களில் 19 அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாகவும் சுட்டெரித்தார்களாம். 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். அவங்க வச்சிருந்த வெள்ளி சிலைகளெல்லாம் கொண்டு வந்து சுட்டெரிச்சார்களாம். பாருங்க, எந்த ஒரு மனிதனை பவுலை கர்த்தர் பலத்தால் இடை கட்டுகிற பொழுது, வரங்கள் வல்லமைகளினால் நிரப்புகிற பொழுது, அந்த பவுலை கொண்டு தேவன் செய்கிற அடையாள அற்புதங்கள் மிக பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. இப்பொழுதும் அதே அற்புதத்தை நான் உங்ககிட்ட செஞ்சு காண்பிக்க முடியும். அது என்னுடைய பலன் அல்ல, தேவன் கொடுக்கிற பலன். ஒருவேளை அபிஷேகம் பெறுகிறவர்களா இருந்தா, ஒரு ஊழியக்காரர் சொன்னார், எழுந்திருச்சு நில்லுமானார். ஒரு அம்மாவை எழுந்திருச்சு நின்னாங்க. 1 2 3 அந்த அம்மா அபிஷேகத்தில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். தேவனால் கூடும். இந்த ஆராதனையிலும் கூட உங்களில் அநேகரை தேவன் அபிஷேகத்தினால் நிரப்ப முடியும். நீங்க ஆனா உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கணும், உங்களுக்குள்ள அந்த வாஞ்சை இருக்கணும். நீங்க கேளுங்க, ஆண்டவரே என்னையும் அபிஷேகத்தினால நிரப்புங்க, என்னையும் பவுலை போல ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றுங்க, என்னையும் பவுலை போல வல்லமை உடையவர்களாய் மாற்றுங்க கர்த்தாவே. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய முடியும். நீங்க கேளுங்க, என் ஆவிக்குரிய கண்களை திறங்க ஆண்டவரே, என் குடும்பத்துல காணப்படுற பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்னிடம் பேசுங்க, ஊழியக்காரன் மூலமா அல்ல கர்த்தாவே. பவுலோடு பேசின கர்த்தர் நீர் என்னோடு பேசுவீரா? அப்படி நீங்க கேட்டு பாருங்க, நிச்சயமாய் உங்களோடு கர்த்தர் பேசுவார், நிச்சயமாய் பேசுவார். இப்பதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பவும் கர்த்தர் என்னோடு இடைபடுகிறார். சில நேரங்களிலே சில வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். நான் அதை வைத்து ஜெபிக்கிறேன். உங்களுக்கும் கர்த்தர் அப்படியே தருவாராக. சபையை குறித்ததான வெளிப்பாடு, ஊழியக்காரர்களை குறித்ததான வெளிப்பாடு, சபைக்கு வருகிறவர்களை குறித்ததான வெளிப்பாடு, கர்த்தர் உங்களை பலத்தால் இடை கட்டுகிற பொழுது நிச்சயம் அது நடக்கும். அல்லேலூயா. கடைசியாக அநேக காரியங்கள், கடைசியாக ஒரு காரியத்தை சொல்றேன். கர்த்தர் உங்களை எப்படி பலத்தால் இடை கட்டுறாருன்னா, ஏற்ற நல்ல தேவ ஐக்கியங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, சவுலுக்கு முதலாவது பர்னபாவை கொடுத்தார். ஏன்னா சவுல் இயேசுவை துன்பப்படுத்துகிறவராய் இருந்தார். ஒருவர் அவரை ஏற்றுக்கொள்ளல. ஆனா பர்னபா மாத்திரம் வந்து, இல்ல நீ வா, நான் கூப்பிட்டு போறேன்னு சீடர்கள்ட்ட கொண்டு போய் சவுலை குறித்து, சவுலுடைய அனுபவங்களை குறித்து சாட்சி சொல்லும்படி வைக்கக்கூடிய ஒரு நல்ல பரிசுத்த ஐக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. உங்களை தூஷிக்கிற 100 பேரை பார்க்காதீங்க, உங்களுக்காக பரிந்து பேசும்படி ஒருவரை கர்த்தர் வைத்திருப்பார். உங்களுக்காக நன்மைகளை பேசும்படி ஒருவரை கர்த்தர் வைத்திருப்பார். அந்த நபருடைய ஐக்கியத்தை மாத்திரம் கெடுத்துக் கொள்ளாதிருங்க. இது தேவ ஆலோசனையாய் சொல்லுகிறார். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக நல்ல தேவ ஐக்கியங்களை முறித்து போடாதிருங்கள். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரே அந்த ஐக்கியங்களை கொடுக்கிறார். கூடுமான வரையிலும் அந்த ஐக்கியங்களை சமாதானத்தோடு காத்துக் கொள்ளுங்கள். பவுல் போகிற இடமெல்லாம் பிரச்சனை இருந்தது, ஆனால் கூடவே அவரை ஏற்று உபசரிக்கக்கூடிய ஐக்கியங்களை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. கொரிந்து பட்டணத்திலே அகில்லாவையும் பிரிசில்லாவையும் கொடுத்தார். லீதியாள் என்கிற பிலிப்பு பட்டணத்திலே லீதியாள் என்கிற ஒரு சகோதரியை கொடுத்து பவுலை ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் செய்தார். அப்போலோவை கொடுத்தார். கொரிந்து திமோத்தேயுவை கொடுத்தார். போகிற இடத்திலெல்லாம் எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்ததோ, 100 ஜனம் எதிர்த்தால் அங்கே 1 ஜனம் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். 100 ஜனம் உங்களை குறித்து தவறாக பேசினால் உங்களை நேசித்து அன்பு செய்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற, உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருப்பார். உங்கள் கண்கள் அந்த 100 பேரை பார்க்க கூடாது. ஏளனம் பேசி சுற்றி திரிகிற 100 பேரை பார்க்காதீங்க. உங்கள் பட்சத்திலே நின்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிற, பரிந்து பேசுகிற, உங்களை குறித்து நற்சாட்சி சொல்லுகிற அந்த ஒரு நபரை, அந்த ஐக்கியத்தை விட்டு விடாதிருங்கள். அல்ல, நிச்சயமாய் கர்த்தர் வைத்திருப்பார். இல்ல பிரதர், நான் என்னை சுத்திலும் அப்படியே நெருப்புக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்கு, சர்ப்பத்தின் குகைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது, சிங்கத்தின் நடுவில் நிற்கிற மாதிரி இருக்குது. கவலைப்படாத, அதற்கு மத்தியில் தான் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த சிங்கத்தின் வாய்களை கட்டுகிறார். அப்ப நீ சிங்கத்தை பார்க்காத, ஆண்டவர் இந்த நெருக்கத்தின் மத்தியிலே எனக்கென்று வைத்திருக்கிற ஐக்கியம் யார்?
ஐக்கியங்கள் எது என்று அறிந்து கொள். கர்த்தர் ஒரு நல்ல சபையை கொடுத்திருக்கிறார் அல்லவா? சின்ன ஒருவேளை வசதிகள் குறைவாக இருக்கலாம், ஆனா சின்ன சின்ன காரணங்களுக்காக சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்க. ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறத விடாதிருங்க. ஒருவருக்கொருவர் ஜெபிக்கிறத விட்டு விடாதிருங்கள். ஒருவேளை சின்ன சின்ன பிரச்சனைகளா இருக்கலாம், பரவாயில்ல, அவைகளை புறம் தள்ளுங்கள். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஐக்கியம் உங்கள் ஜீவனுள்ள காலமெல்லாம் தொடர்ந்து வரும். அது நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். அல்லேலூயா. நான் கல்லூரி படிப்பிலே முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே காலேஜில் இண்டக்ஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு ஆங்கிலம் பேச தெரியவில்லை. அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது, என்னப்பா தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கியா? ஆமா. அவன் அந்த சகோதரனுடைய பெயர் பிரதர் அருண் பெங்களூர்ல இருக்கிறாரு. இந்த நாள் வரையிலும் கிட்டத்தட்ட 25 வருடம் என் வாழ்நாள் பாதிக்கு மேல எனக்கு ஒரு நல்ல ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா நான் தான் கொஞ்சம் முன்கோபம், அவனை திட்டிடுவேன், போட நான் பேச மாட்டேன்னு சொல்லிடுவேன். ஆனால் ஒரு நாளும் அவன் சொல்ல அவர் ஒரு நாளும் என்னை மனசார வெறுத்ததே இல்லை பாருங்க. ஏன்னா கர்த்தர் கொடுத்த ஐக்கியம். காலேஜ்ல ஒரு முறை எங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. நான் பேச மாட்டேன்னு அப்படியே உட்காந்துருந்தேன். நான் பேச மாட்டேன். காலேஜ் டே நடக்குது, ஃபங்க்ஷன். அவன் ஒரு பக்கம் உட்காந்துருக்கான், நான் ஒரு பக்கம் உட்காந்துருக்கேன். எங்க ஒரு நிமிர்த்தம் தான், நீங்க ரெட்டை பிறவி மாதிரியாச்சு, நீ எப்படி தனியா உட்காரலாம் வான்னு சொல்லிட்டு என்ன கொண்டு போய் என்ன பண்ணிட்டான் அவன் பக்கத்தா அப்படியே உட்காந்து பேச வச்சுட்டு போயிட்டான். பாருங்க, கர்த்தர் கொடுத்த ஐக்கியம் உங்கள் ஜீவனுள்ள காலமெல்லாம் தொடரும். என்னால் அந்த சகோதரன் நன்மை பெற்றானோ இல்லையோ, ஆனால் தேவ சமூகத்திலிருந்து நான் சொல்ல முடியும், அந்த சகோதரனால் நான் இம்மட்டும் நிலை நிற்க கர்த்தர் கிருபை செய்தார். ஏன்னா நான் முதல் நாள்ல காலேஜ் போய் பார்த்துட்டு இந்த இடம் எனக்கு செட் ஆகாது. நான் படிச்சது தமிழ் மீடியம், நீ அங்க போனா ஃபுல்லா இங்கிலீஷ் மீடியம். நான் படிச்சது ஜென்ஸ் ஸ்கூல்ல, அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோயட்ல. எப்போ நான் தமிழ்நாட்டுல இருந்து வந்தேன்னு தெரிஞ்சோ, பொண்ணுங்க வேணுமனே வந்து என்கிட்ட ஹே லுக்காஸ் வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்ற மாதிரி பேசுறேன். எனக்கு உள்ள ஒரே திக்குன்னு பயம். என்ன பொண்ணுங்க வந்து பேசுது, எல்லாம் கலரா இருக்குது, நான் கருப்பா இருக்கிறேன், நான் ஒல்லியா இருக்கிறேன், அசிங்கமா இருக்கிறேன். எனக்கு அவமானம் ஒரு பக்கம், வெட்கம் ஒரு பக்கம், என்னால பதில் சொல்ல முடியலை என்கிற ஒரு இயலாமை ஒரு பக்கம். இதற்கு மத்தியிலே அந்த 3 வருஷத்தையும் நான் கடந்து போனேன்னா கர்த்தருக்கு முன்பாக சொல்ல முடியும், அந்த சகோதரனுடைய ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒருவேளை அன்றைக்கு அந்த சகோதரன் வந்து என்னோடு பேசுகிறாவிட்டால் என் வாழ்க்கை எப்படி மாறி இருக்குமோ கர்த்தர் அறிவார். அவர் சித்தப்படி ஆனா என்ன ஊழியக்காரனா மாத்தி இருப்பார். ஆனா என்னை எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியுமோ தெரியல. என்னால் அந்த சகோதரன் நன்மை பெற்றானோ இல்லவோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியத்தை தேவ சமூகத்தில் என்னால் சொல்ல முடியும், அந்த சகோதரனுடைய ஐக்கியம் இம்மட்டும் கர்த்தருக்குள் என்னை நிலைநிறுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், தேவன் கொடுக்கிற ஐக்கியத்தை ஒரு நாளும் அசட்டை பண்ணாதிருங்கள். அந்த ஐக்கியம் அந்த நபர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப தேவன் நம்மை பலத்தால் இடை கட்டுகிற பொழுது நல்ல ஐக்கியங்களை கர்த்தர் கொடுப்பார். அவர்கள் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக இருப்பார்கள். உங்களை தூற்றி திரிகிறவர்களுக்குள்ள மத்தியிலே உங்களை குறித்து நன்மையானவைகளை பேச கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா. நாம் எல்லாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா.